ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. போன வாரம் தொழுகையை பற்றி தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 114 தொழுகையை குறித்து நாம் பார்த்த ஒரு 2 பகுதி நாம் பார்த்தோம். 3வது பகுதி இப்பொழுது நாம் பார்க்க போற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12ஆம் வசனம், 13ஆம் வசனம், 14ஆம் வசனம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லாவற்றுக்கும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டேன், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். ஆமென். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை நான் செலுத்துவேன். அடுத்து சொல்றது, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அதோடு இன்னொரு வசனம், கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும்பாக செலுத்துவேன். இது 3வது தொழுகை. ஏற்கனவே 2 தொழுகை பார்த்தோம். இது 3வது தொழுகை. அவன் என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் எனக்கு எவ்வளோ உபகாரங்களை நன்மைகளை செய்திருக்கிறார். நான் என்ன திருப்பி செலுத்த முடியும்? அப்படி ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கும் பொழுது நான் என்னத்தை செலுத்த முடியும்? எவ்வளோ உபகாரங்களை கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறார். சங்கீதம் 103 அதான் ஆண்டவர்கிட்ட போய் ஒரு ஜெபம் பண்ணி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும், நிறைய உபகாரங்கள்னா நன்மைகள். நன்மை உபகாரங்கள் என்றால் திருப்பி கொடுக்க முடியாதது. அல்லையா சொல்லுங்க. நன்மைகளை கூட திருப்பி கொடுத்துருவாங்க, ஆனா உபகாரங்களை திருப்பி கொடுக்க முடியாது. அவர் செய்த உபகாரங்களை திருப்பியே கொடுக்க முடியாது. அல்லையா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஏன் நாம் அவரை தொழுது கொள்ளணும் அப்படின்னு ஒரு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த உலகத்துல நாம் வாழ்வதற்கு தாயின் வயிற்றிலிருந்து நம்மளை உருவாக்கி, நம்ம ஆண்டவர் வளர்த்து ஆளாக்கி அவருடைய பிள்ளைகளை மாற்றி, அவர் நமக்கு ரட்சிப்பை தந்து, வசனத்தை தந்து, ஞானஸ்தானத்தை தந்து, அபிஷேகத்தை தந்து, இன்னும் உயிரோடு வைத்து சம்பாதிக்கக்கூடிய பலனை, கிருபை நமக்கு தந்து, அல்லேலூயா, நமக்கு நல்ல குடும்பத்தை தந்து, வாழ்க்கை தந்து, எதிர்காலத்தை தந்து, இதெல்லாம் நமக்கு செய்கிறபடினால நம்ம மரிக்கும் பொழுது பரலோக ராஜ்யம் நித்திய ஜீவன் கொடுப்பதனால நாம் அவரை தொழுது கொண்டுதான் ஆகும். ஆனா அவரை தொழுது கொள்வதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வேலை. இந்த உலகத்திலேயே அவரை தொழுகிற வேலை தான் மிக முக்கியமான வேலை. அதையில சொல்லுங்க சோதரன். ஒரு வாரம் நீங்க தொழுகையை விட்டீங்கன்னா, அடுத்த வாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு பல பிரச்சனைகள், போராட்டங்கள் வாழ்க்கையை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. ஆமா, ஒரு வாரம் விட்டாலே ஆத்துமா தொய்து போயிடும். ஆத்துமாவில் பலவீனம் வந்துடும். சாத்தான் மேற்கொள்ள ஆரம்பிச்சிடுவான். நம்மளால எந்த விதமான வேலையும் செய்ய முடியாதபடி நம்முடைய ஆத்மா சோத்திரம் மிகவும் குறுகி போகும், பலனிட்டு போகும். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ இந்த சோத்திரம் தொழுகை என்பது முக்கியமானது. ஆக தேவ பிள்ளைகளாகி நாம் எல்லாருமே கர்த்தரை தொழுது கொள்ளணும். அல்லேலூயா. சோத்திரம். ஆபிரகாம் தொழுது கொண்டார். அல்லேலூயா. சொல்லுங்க சோத்திரம். ஆபிரகாமுடைய தொழுகை
இங்க பாருங்க தாவீதுடைய தொழுகை என்ன, எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கு தக்கதாக நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன்னு சொல்ற. இந்த தொழுகை எங்க தொடங்குறது, அதான் நம்ம முதல்ல பார்க்கணும். தொழுகை எங்க தொடங்குனது, நீங்க பாத்தீங்கன்னா ஆதி ஆகமத்துக்கு நீங்க வரணும். தொழுகை எங்க தொடங்குனது நாம பார்க்கலாம். ஆதி ஆகமம் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 4ஆம் அதிகாரம் 25, 26 வாசிங்க. அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். பார்த்தீங்களா, எனக்குரிய இந்த ஆதாமுக்கு மொத்த வயது 930. நல்ல சொல்லுங்க, 930. நீங்க பாருங்க 930 சோத்து ஆதி ஆமத்துல சோத்து 5ஆம் அதிகாரம் 11 வசனம் பாருங்க. 5:11 பாருங்க. அது யாரு 905 யாருன்னா சேர்த்து. ஆனா ஆதாம எவ்வளவு நாள் இருந்தாரு அப்படின்னு நாம பார்க்கலாம். கர்த்தருக்கு சோத்திரம். அருமையானவர்களே, 5ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா சோத்திரம் 5:6, 5ஆம் அதிகாரத்துல 5:6 பாத்தீங்கன்னா 930 வயசு உயிரோடு இருந்துகிறார். யாரு? சோத்திரம் ஆதாம். இந்த ஆதாம் சோத்திரம் காயின் ஆபேலை கொலை செய்தபடினால அவனுக்கு பதிலாக சரி கட்டும்படி எனக்கு ஒரு புத்திரனை தருவார் என்று சொல்லி சேத்து என்று பெயரிட்டான். ஏறக்குறைய ஆதாமு 130 வயதுல சேத்தை பெற்றான். நல்ல கவனிங்க, 130 வயதுல சேத்தை பெற்றான். அதுக்கடுத்து சோத்த 4:25 பார்க்கும்போது அந்த காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு புத்திரனை தந்தார் என்று சேத்து என்று பெயரிட்டான். 4:26 பாருங்க, சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தார். அந்த குமாரன் சோத்த நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஏனோஸ் பிறந்தபோது அப்பொழுது மனிதர்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். வாசிங்க 26ஆம் வசனம். 4:26. ஆமா, தொழுகை அங்கதான் தொடங்கினது. முதல் தொழுகை எங்க தொடங்கினதுன்னா ஏனோஸ் பிறந்த பொழுது. ஆதாமின் குமாரன் சேத்தின் குமாரன் ஏனோஸ் பிறந்த பொழுதுதான் அப்போது மனுபுத்திரர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள். அலையிலே சொல்லுங்க சோத்திரர். இந்த தொழுகை அப்படியே அந்த வம்சாவளியா ஆபிரகாமுக்குள்ள பூரணமான ஒரு தொழுகையாய் மாறிடுது. கர்த்தருக்கு சோத்திரர். அந்த ஆபிரகாமுடைய சோத்திர வாழ்க்கையில் அது பூரணமாய் மாறினது என்று நாம் பார்க்கலாம். ஆதாம் என்றால் என்ன அர்த்தம்னா செந்நீர மண் அர்த்தம். ஆதாம் என்றால் செந்நீர மண். ஏன்னா மண்ணில் இருந்தானே அவனை உருவாகினாரு, அவனுக்கு செந்நீர மண்ணுன்னு பேர். சேத்துக்கு சோத்து என்ன பேருன்னா சரி கட்டுதல் பேர். சேத்துக்கு சரி கட்டுதல் பேர். ஏனோஸ் என்றால் என்ன? ஆராதிக்கிறதுன்னு அர்த்தம். கர்த்தருக்கு சோத்திரம். அலையிலே சொல்லுங்க ஆமே. இப்போ இந்த சேத்து வம்சத்துலதான் யார் வந்தது நீங்க பாத்தீங்கன்னா சோத்திரம் ஆதாமுடைய பிள்ளை சேத்து. அந்த சேத்துக்கு பிறந்த ஏனோசு. அந்த ஏனோசுடைய வம்சத்துல அப்படியே வரும்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா சோத்திரம் ஆதியாகமம் சோத்திரம் 5:24 நினைக்கிறேன். கர்த்தருக்கு சோத்திரம். 25, 26, 27 வாசிங்க. அப்புறம் பாருங்க 1 நாளாகமும் 1ஆம் அதிகாரத்துல 24, 25, 26, 27 வாசிங்க.
1 நாளாகவும் 1ஆம் அதிகாரம். நான் இதெல்லாம் சொல்லிட்டேன். நான் செய்தி இப்போ 1 நாளாகும். சாலாம், ஏபேர், பேலேகு, ரெகு, செருகு, நாகோர், தேராகு, ஆபிரகாமாகிய ஆபிரகாம், ஆபிரகாமின் குமாரர் ஈசாக்கு, இஸ்மவேல் என்பவர்கள். இவர்களுடைய சந்ததிகளான இஸ்மவேலின் மூத்த குமாரனாகிய நெபாயோத், கேதார், அத்ரியேல், மிப்சாம், மிஷ்பா, யூமா, மாசா, ஆதா, சேமா, எத்தூம், நாபீஸ், கேத்மா என்பவர்கள். இவர்கள் இஸ்மவேலின் குமாரர். ஆபிரகாமின் மறுமனையாட்டிய ஏசுவாள் பெற்ற குமாரர் சிம்ரான், யக்ஷான், மேகான், மீதியான், இஸ்பா, சூவா என்பவர்கள். யக்ஷாவின் குமாரர் சேவான், வேதான் என்பவர்கள். மீதியானின் குமாரர் ஏபா, ஏபேர், ஆனோக்கு, அபிதா, ஏல்தாமா என்பவர்கள். இவர்கள் எல்லாரும் ஏசுவாளின் குமாரர். நல்ல கவனிங்க. போதும். சேத்து வம்சத்தில் ஏனோஸ் வந்தார். ஏனோஸ் ஆண்டு தோற்று அதுக்கடுத்து அந்த தொடர்ந்து வரும்போது ஏனோஸுடைய வழியா வரும்போது அந்த 1 நாளாகவும் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 4க்கு வரும்போது அந்த சோத்தை ஏனோஸ் வம்சத்துல ஏனோக்கு வந்தார். ஏனோக்கு வந்து மெத்துசலா வந்தார். அந்த லாமைக்கு வந்தார். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா லாமைக்குடைய வம்சத்துல நோவா வந்தார். நோவாவுடைய பிள்ளைகள் சேம், காம், யாப்பேத்து. நீங்க பாத்தீங்கன்னா சோத்திரம் ஆதியாம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்பொழுது சேம் வம்சத்துல தான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த தேராகு வந்தார். தேராகு வம்சத்துல ஆபிரகாம் வந்தார். இப்படி தொடுக ஆபிரகாம் இந்த ஏனோஸ்ல இருந்து புறப்பட்ட அந்த வம்சம் இந்த ஆபிரகாம் கூட வந்து அந்த வம்சத்துல யாரையாவது ஒருத்தர் பிடிச்சி அவரை ஆராதிக்கும்படி தேவன் செய்து விடுகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சங்கீதம் 116க்கு நாம வருவோம். முக்கியமான பகுதி சங்கீதம் 116. அதனால இதை நாம் கண்டிப்பாக இதை நாம் படிக்கணும். ஏன் தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும் என்பதை நாம் கண்டிப்பா படிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, மறுபடியும் வாசிங்க. 12, 13, 14. 116 சங்கீதம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். இப்போ ஏன் அவரை நான் தொழுது கொள்றேன்? தொழுது கொள்ளும் போது அவர் எப்படி போறார்? நீங்க பாருங்க, தொழுது கொள்ளும் பொழுது எப்படி போறார்? ரோமர் 12ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் ஒரு ஆராதனை நமக்கு கொடுக்குது. பாத்தீங்க, ரோமர் 12:1. அப்படி இருக்கிற சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொடுக்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனை. பார்த்தீங்களா, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான பலியாக ஒப்பு கொடுத்து நீங்க வந்து ஆராதனை பண்ணுங்க. அது புத்தி உள்ள ஆராதனைன்னு சொல்றாரு. அப்ப புத்தி இல்லாத ஆராதனை ஒண்ணு இருக்குது, புத்தி உள்ள ஆராதனை ஒண்ணு இருக்கு. இந்த ஆராதனை செய்யும் பொழுது முதல்ல நம்முடைய ரட்சிப்பின் பாத்திரம், நல்லா நம்முடைய ரட்சிப்பின் பாத்திரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நல்ல சொல்லுங்க, அது புத்தி உள்ள ஆராதனை. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வன்னு சொல்றாரு. அப்ப ரட்சிப்பின் பாத்திரம் நாம எடுத்துக்கொண்டு பரிசுத்தமாய் நாம் ஆண்டவரை போய் என்ன செய்யணும்? ஒரு புத்தி உள்ள சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான பலியாக ஒப்பு கொடுத்து நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆராதனையை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளுங்க அப்படின்னு நிறைய பேரு ஆவிலை நிரம்பி ஜெபம் பண்றாங்க. அதே இடத்துல உண்மை இல்லை. சிலர் உண்மையோடு தொழுது கொள்றாங்க, ஆவி கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த பிரதர்ஷன் மனுஷன் ஃபெல்லோஷிப்லாம் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப உண்மையா இருப்பாங்க, வசனத்துல எல்லா காரியங்களும் உண்மையா இருப்பாங்க. ஆனா ஆவியில அபிஷேகம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் ஆவியில நிரம்பி குதிப்பாங்க, உண்மையும் இல்லை, சத்தியம் இல்லை. இப்படி ரெண்டும் இல்லாத ஒரு ஆராதனை நாம் செய்யக்கூடாது என்பதை தேவன் நினைச்சதுன்னா நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆராதனையில நம்ம வேதம் படிக்கும் பொழுது நம்மோடு பேசுகிறார். இப்போ தாவீது நினைக்கிறார், நான் எவ்வளோ நன்மைகளை எனக்கு செய்தார். ஆடுகளின் பின்னே ஓடின ஆனவனை ஆண்டவர் வந்து பிடித்து வந்து சமஸ்த இஸ்ரவேலுக்கும்
ராஜாவாக்கினார், எல்லாத்தையும் கொடுத்தார். அவனுக்கு கொடுக்காத ஒண்ணுமே கிடையாது. அதை சொல்லுங்க சோதரன். அவன் எல்லாரையும் ஒரு பெரிய பெரிய சோதர சக்கரவர்த்தியாக அந்த தாவீதுடைய அந்த ராஜ்யத்தை அது விரிவாக்கி கொண்டே இருந்தான். அவனை தோக்கடிக்க ஆளே கிடையாது. அவருக்கு பிள்ளைகள்லாம் கொடுத்தாரு. அவனுடைய வம்சத்துல சாலமோனை கொடுத்தாரு. மிகுந்த ஞானம் உள்ள ஒரு மகனை கொடுத்தாரு. அலையில சொல்லுங்க. அதை பற்றி சொல்லும்போது தாவீது கல்லின நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக உங்களுக்கு ஏற்படுத்துவேன் ஆண்டு சொல்லி இருக்கிறார். அப்ப நம்ம எப்படி போகணும் ஆண்டவரை ஆராதிக்க? எப்படின்னா ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரட்சிப்பின் பாத்திரத்தை பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமான வழியாய் நாம் சோதனை ஒப்பு கொடுத்துதான் ஆண்டவரை நாம ஆராதிக்கணும். எழுத்து அதுதான் நான் ஆண்டவருக்கு செய்த நன்றி. அந்த ஒவ்வொரு வாரமும் ஆராதனைக்கு வரோம். ஒவ்வொரு உபவாச ஜெபத்துல கூட ஆராதனை பண்றோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பண்றோம். அந்த ஆராதனை தேவனுக்கு ஒரு பிரியமான ஒரு ஆராதனையாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா ரட்சிப்பின் பாத்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அலையிலே சொல்லுங்க ஆமென். அதோடு அவன் போல பாருங்க, நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் என்ன செய்வேன்? செலுத்துவேன். அப்போ பொருத்தனை ஆண்டவருக்கு செலுத்தினார். அலையிலே சொல்லுங்க சோத்திரன். அப்ப ரட்சிப்பின் பாத்திரத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு தொழுது கொள்வது மாத்திரம் அல்ல, அவர் பொருத்தனை ஏற்றும் போற. அலையிலே சொல்லுங்க என்ன சொல்றன்னா, அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் நான் அதை என்ன செய்வேன்? செலுத்துவேன்னு சொல்றார். அல்லேலூயா. ஆகவே பொருத்தனை செலுத்துவேன்னு சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நாம வேதத்துல நாம வாசிக்கும் பொழுது, சங்கீதத்துல நாம பார்க்கும் பொழுது 66ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து விடுங்க. சங்கீதம் 66ல 13, 14, 15 வாங்க வாசிங்க. பாருங்க 3 சொல்றாரு. முதலாவது சர்வாங்க தகன பலிகளோட உமது ஆலயத்தில் நான் பிரவேசிப்பேன். முதலாவது அவர் சொல்லும்போது நான் எப்படி ஆண்டவருடைய ஆலயத்துல பிரவேசிப்பேன்? சர்வாங்க தகன பலிகளோடு நான் ஆண்டவருடைய சமூகத்துல பிரவேசிப்பேன்னு சொல்றாரு. அப்போ நாம வெறுங்கையாய் ஆலயத்துக்கு வரும்போது வெறுங்கையா வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவர் என்ன பண்றாரு? தொழுகையோட ஒரு பொருத்தனையும் கொண்டு போறார். என்ன பொருத்தனை? சர்வாங்க தகன பலிகளை நான் ஆலயத்துக்கு கொண்டு போய் பிரவேசிப்பேன். ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா பாருங்க 13ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது சோத்திரம், இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய பொருத்தனைகளை ஓமத்து நான் செலுத்துவேன். அப்போ சர்வாங்க தகன பலி மாத்திரமல்ல, இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய பொருத்தனைகளை நான் ஆலயத்துல போய் செலுத்துவேன். எத்தனையோ பொருத்தனைகளை நாம் செலுத்தியிருக்கிறோம், செய்திருக்கிறோம். ஆனா அந்த பொருத்தனைகளை என்ன செய்யணும்? வாயை திறந்து நான் சொல்லிட்டேன், அதை போய் என்ன செய்வேன்? கர்த்தருடைய ஆலயத்துல போய் என்ன செய்வேன்? செலுத்துவேன்னு சொல்றார். 15ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, ஆட்டுக்கடாக்களின் நினப்புகையுடனே கொடுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன், காளைகளையும் செம்மறியட்டு கடைகளையும் உமக்கு பலியிடுவேன்னு சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அலையிலே சொல்லுங்க ஆமென். அப்போ இவர் ரட்சிப்பின் பாத்திரத்தை நாம் எப்படி வேதத்துல இருக்கிறதோ அது போலதான் நாம் ஆராதிக்கிறோம். வேதத்துல இல்லாத ஒரு ஆராதனை நாம் பண்ணக்கூடாது. சத்தியம் எப்படி இருக்கிறதோ, சத்திய வசனங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் நாம் கர்த்தரை ஆராதிக்கணும். நல்ல சொல்லுங்க. தாவீது எப்படி ஆராதித்தார்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தொழுது கொண்டார். ஆனா ரட்சிப்பின் பாத்திரத்தோடு போல பொருத்தனைகளை, சர்வாங்க தகன பலிகளை, இக்கட்டில் வாயை திறந்து சொல்லிய பொருத்தனைகளை, ஆட்டுக்கடாக்களின் நினைப்பொகுகளை, கொடுமையானவைகளை தகன பலிகளாக, காளைகளாக, செம்மாட்டு கடைகளையும் ஆண்டவருக்கு செலுத்தும்படியாக அவர் உள்ளே போனார். இப்படி
ஆண்டவருக்கு அவர் செய்த காரியங்களை நாம பார்த்தோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக சகோதரன். இப்போ பாத்தீங்கன்னா நீங்களும் நானும் ஆண்டவருக்கு தொழுது கொள்ள வரும்போதெல்லாம் இப்படிதான் வரும். கர்த்தருக்கு தேவ வசனத்தின்படி. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா சோத்திரம் கடைசியா அவர் எப்படி தொழுது கொண்டார் பாருங்க. சோத்திரம் 16, 17, 18 வாசிங்க. தேவனுக்கு பயப்படுகிறது. நீங்கள் எல்லோரும் வந்து கேளுங்கள். அவரின் ஆத்மாவுக்கு செய்வதை சொல்லுவே. அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டு என் நாவினால் அவரை குழப்பப்பட்டார். பாத்தீங்களா என்ன சொல்றாரு பாருங்க. சோத்திரம் கர்த்தாவே, நான் உமது அடியேன், நாம் உமது அடியாரையும் போற்றணும், உமது ஊழியக்காரகமாய் இருக்கிறேன், என் கட்டுகளை அழித்து விட்டேன், நான் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். தலையில சொல்லுங்க ஆமென். நாம் உமது அடியான், அடியாளின் புத்திரனுமாய் இருக்கிறேன், உமது அடியானை என்ன செய்கிறேன், ஊழியக்காரனாகிய என்னை என் கட்டுகளை அவிழ்த்து விட்டேன், அதனால நான் உண்மை தொழுது கொள்றேன். தலையில சொல்லுங்க சோதரன். அப்போ ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், ஆண்டவர் தேவ பிள்ளைகள் தான். நம்ம எல்லாமே ஊழியர் பிள்ளைகள் தான். எதுக்கு தேவனை ஆராதிக்கிறோம்னா கர்த்தர் நம்முடைய கட்டுகளை எல்லாம் அவிழ்த்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வியாதிகளை, நம்முடைய விளைவினங்களை, நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் சோதனை விடுவித்திருக்கிறார். இக்கட்டு நேரத்துல நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆபத்து நேரத்துல ஆண்டவர் நாம நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அதை சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் உமது அடியாளின் குமாரனும் உடைய ஊழியக்காரனுமாகிய என் கட்டுகளை அவிழ்த்தி, அதனால உமது சோத்திரம் பண்ணி நான் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்றேன்னு சொல்றார். அப்போ இங்க எத்தனை பேரு உங்களை ஆண்டவர் விடுவித்திருக்கிறார்? கர்த்தர் உயர்த்திருப்பாங்க. அதிலேயே சொல்லுங்க சோத்திரம். நம்மை விடுவித்திருக்கிறார். ஏராளமான பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆபத்துகள், விபத்துகள், சேதங்கள், நாசமோசங்கள், மரணங்கள், நோய்கள், நெருக்கங்கள், ஆண்டவர் பண நெருக்கடிகள், பலவிதமான நாசமோசங்கள் வரும் பொழுது கர்த்தரை நோக்கி நாம கூப்பிட்டோம். அப்பொழுதெல்லாம் நம்மை விடுவித்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். விடுவித்து ஆண்டவர் என்ன பண்ணாரு நமக்கு சோத்திரம். அல்லேலூயா. அவருடைய நாமத்தினால அவருக்கு ஊழியம் செய்யும்படி செய்திருக்கிறார். சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? ஊழியம். நான் கவனிங்க, நாம கர்த்தருக்கு நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கிறேன். நான் இதில் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ஒரு 5 வேலை ஊழியம் செய்யணும். 5 வேலை. அந்த சோதனைனா அதுல என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா, சோத்திரம் ஆண்டவர் முதல்ல பிதா, 2வது எஜமான். எஜமான் அந்த எஜமான் என்ன நினைக்கிறான்? சோத்திரம் வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கருத்தை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கருத்தை நோக்கி இருக்குமா போல, கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கோம். ஒரு 5 விதமான வேலை நம்ம செய்யணும். சோம்பேறிக்கு எதுவும் கொடுக்க மாட்டார் ஆண்டவர். அல்லையில சொல்லுங்க. 5 விதமான வேலை அந்த யூடியூப்ல நான் பேசியிருக்கிறேன். கர்த்தருக்கு சொல்லுங்க. முதல் வேலை, ஆண்டவருக்கு செய்யற முதல் வேலை என்ன தெரியுமா? நாம காலையில் அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணி பைபிள் வாசிக்கணும். அல்லையில சொல்லுங்க. ஒவ்வொருவரும் முழங்காலில் நின்று நினைக்கிறோம், ஒவ்வொருவரும் நினைக்கிறோம் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி காலையில் எழுந்து கர்த்தரை நினைக்கிறோம். ஒவ்வொரு தனித்தனியா ஆராதிக்கணும். அப்புறம் குடும்ப ஜெபம் பண்ணுவீங்களோ, ராத்திரி ஜெபம் பண்ணீங்களோ போதும். அப்ப இந்த குடும்ப ஜெபம் ஒரு நாளைக்கு 1 பண்ணா போதும். காலையிலும் மாலையிலும் பண்ண முடியாது. கர்த்தருக்கு சொந்தம். நைட் நேரத்துல ஒரு தடவை பண்ண போதும் குடும்ப ஜெபம். ஆனா காலையில எல்லாருமே எழுந்து அதிகாலையில ஆண்டவரை தேடி ஆண்டவர் நாமத்தை பயன்படுத்தி வசனத்தை முதல் வேலை. அதுதான் முதல் வேலை. அலையில சொல்லுங்க. 2வது வேலை என்னன்னா, சபையோடு குடும்பத்தோடு நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். அலையில சொல்லுங்க. 2வது வேலை. வேலை செய்யாதவங்களுக்கு கர்த்தர் ஒண்ணும் கொடுக்க மாட்டார். அலையில சொல்லுங்க. ஒரு எஜமான் வேலை செய்யறதான் கூலி கொடுப்பான். அலையில சொல்லுங்க. நம்ம எஜமான் அவருக்கு வேலை செய்யும். அலையில சொல்லுங்க. சோத்திரன். ஆகவே 2வது வேலை என்னச்சுன்னா சொல்லுங்க. சோத்திரன். சபையோடு குடும்பத்தோடு போய் என்னச்சுன்னா கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். 3வது வேலை ஊழியம் என்னன்னா, நம்ம குடும்பத்தை கவனிக்கணும். அலையில சொல்லுங்க. சோத்திரன். குடும்பம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அலையில சொல்லுங்க. சோத்திரன். அந்த குடும்பத்தை கை விட்டுட்டு நாம் போய் ஊரெல்லாம் சுத்தக்கூடாது. குடும்பத்தை கை விட்டுட்டு
குடும்பத்துக்கு ஒண்ணுமே செய்யாம ஊழியம் செய்யற நிறைய பேர் போறாங்க. அது தப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. குடும்பத்துக்கு செய்ய வேண்டியவைகளை கண்டிப்பா செய்யணும். அதுக்கடுத்து மூணாவது என்ன ஊழியம் சொல்லிட்டேன். நாலாவது என்ன ஊழியம்னா நீங்க பாத்தீங்கன்னா சோதரம் பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு பரிசுத்தவான்களுக்கு பணிவிடை செய்யணும். கவனிக்கணும். பரிசுத்தவானுடைய குறைவில் உதவி செய்யணும். ஆண்டவருக்கு கொடுக்கணும், சபைக்கு கொடுக்கணும், ஊழியத்துக்கு கொடுக்கணும். அதிலே சொல்லுங்க சோதரம். பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு பிரமாணம் நீங்க பாத்தீங்கன்னா சோதரம் மல்கியா 3:10 10 ஒரு பாகம் பழைய ஏற்பாட்டு பிரமாணம். நல்ல கவனிங்க. சோதர் தசமாங்குடு 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 நல்ல ஊழியக்காரன் ஐயா சொல்றாங்க. ஆனா தசமாக என்பது பழைய ஏற்பாட்டு பிரமாணம். கர்த்தருக்கு சோதரம். அலையிலே சொல்லுங்க. நாம அதை தான் பின்பற்றுகிறோம். ஆனா அப்படி அல்ல. புதிய ஏற்பாட்டு பிரமாணம் வேற, பழைய ஏற்பாட்டு பிரமாணம் வேற. ஆனா இயேசு சொல்ற பொழுது அதையும் செய்யுங்க, இதையும் விட்டு விடாதுன்னு சொன்னாரு. யாருக்கு சொன்னாரு? பரிசேயருக்கு சொன்னாரு. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்ப புதிய ஏற்பாட்டில் எப்படி நாம ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, எபிரேயர் 10 பாத்தீங்கன்னா அவர்கள் தங்கள் ஆஸ்திகளை சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தார்கள். எபிரேயர் 10 நீங்க போய் வீட்டுல வாசிங்க. தங்கள் ஆஸ்திகளை சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தார்கள். புதிய ஏற்பாட்டு பிரமாணம். அல்லேலூயா சோதரன். 10 ஒண்ணுன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கொடுக்க முடியும். இந்த லீயஸ்ட் ரேட்டு தான் என்னது இந்த 10 ஒரு பாகம், தசம் பாகம். கர்த்தருக்கு சோதரன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல எப்படி கொடுத்தாங்க? நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் தங்கள் ஆஸ்திகளை சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவது நீங்க பிலிப்பு சபை எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிலிப்பு 4 உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் உகந்த பலியுமாய் தேவனுக்கு பிரியமான பலியாய் நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. கலாத்திய சபை எப்படி கொடுத்தாங்க? 6ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளும் பகிர்ந்து கொடுக்கும். பாருங்க, உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்கும். அதான் தேவன் நம்மை பரியாசம் பண்ண விட்டார் என்று எழுதி. பிலிப்பு சபை எப்படி கொடுத்தாங்க? தெசலோனிக்க சபை எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, மிகுந்த உபத்திரத்துல, கொடிய தரித்திரத்துல அவர்கள் திராணிக்கு தக்கதாக, திராணிக்கு மிஞ்சியும் தாங்களே மனதுள்ளவர்களாய் கொடுத்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க சகோதரர். கொரிந்து சபை எப்படி கொடுத்தாங்க? நீதியின் விளைச்சலை வர்த்திக்கப்படும்படி. விசனமாயுமல்ல, கட்டாயமல்ல, மனதில் நியமனத்தினா நீங்க நிறைய பேரு மனுஷன் நினைக்கிறத கொடுத்தணும். அப்படி இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மனதிலே எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை கொடுக்கணும்னு அர்த்தம். மனதிலே நியமித்தெல்லாம் கொடுக்க முடியுமா? வாயு மனசுல ஆவியானவர் பேசுவாரா? ஆவியானவர் உங்கள் மனதிலே எதை வைக்கிறாரோ அதை கொடுக்கணும். நீதியின் விளைச்சலே வர்த்திக்கப்படணும் சொன்னார். இயேசு என்ன சொன்னாரு அப்படின்னா, வாங்குவதை பார்க்கணும், கொடுப்பதே பாக்கியம் சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க சோதரன். இப்ப புதிய ஏற்பாட்டு சபையில நீங்க பாத்தீங்கன்னா 10 1 அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க சோதரன். ஆஸ்தியே கொடுக்கணும்னு சொன்னார். கர்த்தருக்கு சோதரன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆஸ்திகளையே கொடுக்கணும்னு சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக சோதரன். அப்ப நீங்க பாருங்க, ஆதியாகமம் அப்போஸ்தலர்ல நீங்க வாசிங்க. 4ஆம் அதிகாரம் எடுத்தீங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33 34 வாசிங்க. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விட்டு விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து எப்படி அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தாங்க. நல்ல கவனிங்க. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள். அல்லேலூயா. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவர்களின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நம்ம வீடு வித்தோம், காணியாட்சி வித்தோம்,
எல்லாத்தையும் கொண்டாந்து பார்த்து கொடுத்துருவீங்களா? நான் கேட்கறேன். இந்த வீடை வித்தீங்க, காணியாட்சி வித்தீங்க, எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுத்துருவீங்களா? ஏன் ஏன் கொடுக்க மாட்டீங்க? அங்க குத்தாணி வீடுக்குதே, கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? நீங்க சொல்லுங்க. ஒரு வீடு ஜெபா சொல்லுங்க. வீடு வித்தீங்க, காணியாட்சி வித்தீங்க, எல்லாத்தையும் கொண்டு போறீங்க, கொடுப்பீங்களா? ஏன் கொடுக்க மாட்டீங்க? அவங்க ஏன் கொடுத்தாங்க? சொல்லுங்க. அவங்க ஏன் எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுத்தாங்க? இப்ப பாருங்க, அவங்க விட்டு வந்து அப்ப எல்லாம் பொதுவா வச்சு சாப்பிட்டாங்க. எல்லாம் கர்த்தருக்கு சோத்திரம். அலையில சொல்லுங்க. ஒருவனும் தனக்கு உண்டானதை எட்டு கொண்டு வீட்டுக்கு போல. கர்த்தருக்கு சோத்திரம். அலையில சொல்லுங்க. ஆமென். எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க? வித்து கிரயங்களை கொண்டாந்து எங்க அப்போஸ்தலரை பத்த வைத்தாங்க. மொத்தமா ஆக்கி எல்லாருக்கும் சோறு போட்டாங்க. கர்த்தருக்கு சோத்திரம். அலையில சொல்லுங்க. அப்போ வீடு நிலங்களை விற்கிறவர்கள் இப்ப என்ன பண்ணணும் சொல்லுங்க. அப்போ மொத்தமா எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டாங்க. யாரும் வீட்டுக்கு எடுத்து போல, ஏதின் போல, அப்போஸ்தலரும் ஏதின் போல, இவங்களும் ஏதின் போல, சொத்தை ஏதின் போல. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வீடுகளை நிலங்களை நாம் விட்டோம்னால் நீங்க இலக்கு கொண்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தருக்கு சோத்திரம். அலையிலே சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தையின்படி, அது உங்களுடைய மனதின்படி அப்படி அல்ல. அந்த 10ல் 1 100ல் 1 ஆண்டவருக்கு சொந்தமாகும். கைகளை விட்டு அலையிலே சொல்லுங்க. கிரயங்களை விட்டு எல்லாத்தையும் கூட வந்து ஆண்டவர் பாத்திரம் வைக்க முடியாது இந்த காலத்துல. ஏன்னா அவங்க பொதுவா வச்சு சாப்பிட்டாங்க. அலையிலே சொல்லுங்க. பொதுவா வச்சு சாப்பிட்டனால யாரும் தங்க வீட்டுக்கு சொத்து எடுத்த போல. அப்போஸ்தலர்கள் வந்து பாக்கெட்ல போட்டும் போல. கர்த்தருக்கு சோத்திரம். இந்த விட்டவங்களும் அவங்க பாக்கெட்ல போட்டும் போல. மொத்தமா ஆக்கி மொத்தமா சாப்பிட்டாங்க. அதனால ஆனா இப்ப என்ன பண்ணணும்? நீங்க வீடு விற்கிறீங்களா, நிலம் விற்கிறீங்களா, எல்லாத்தையும் கூட அந்த கொடுக்கலாம் கூட என்ன பண்ணணும்? நீங்கள் வசனத்தின்படி இயேசு சொன்னபடி அவைகளையும் செய்யணும், இவைகளையும் விட்டு விடாதுன்னு சொல்லி நினைக்கணும். 10ல் 1 பாகத்தை, 100ல் 1 பாகத்தை கண்டிப்பா சொல்ற நீங்க ஆண்டவருக்கு வந்து செலுத்தணும். அப்படி செலுத்துறதுனால என்ன ஆசீர்வாதம்னா, வருங்காலத்திலே உங்களுக்கு எந்த விதமான குறைவுகளோ இழப்புகளோ வராதபடி தேவன் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பாதுகாப்பார். அலையிலே சொல்லுங்க சோதரன். இப்ப 5ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல நீங்க பாருங்க. 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 5ல நான் வசனம் தான் சொல்றேன், தயவுசெய்து கவனிங்க. அப்போஸ்தலர் 5ல போதும் கவனிங்க. இப்ப நான் வந்து கொடுக்கணும், பாஸ்ட் எல்லாம் கொடுக்கணும்னு பண்ணல, வசனத்தை சொல்றேன். எல்லாரும் வித்து கொண்டாந்து வச்சாங்க. யாருக்க தோத்து வச்சாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது. அனனியா சப்பாரிகளுக்கும் ஒரு எண்ணம், நாமளும் அந்த நிலத்தை வித்து எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க உள்ளத்துல 2 பேரும் பேசிக்கினாங்க, ஜோம் பண்ணாங்க, பொறுமைப்பட்டாங்க, கர்த்தரிடத்துல ஒரு பொருத்தனை பண்ணாங்க. தலையில சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் எங்க நிலங்களை விட்டு காணியாட்சியில் விட்டு கொண்டாந்து நம்முடைய பாத்திரம் வச்சிருந்து சொல்லி பொருத்தனை பண்ணாங்க. ஆனா நிலத்தை வித்த பிறகு, பணத்தை பார்த்த பிறகு மனசு மாறி போச்சு. அவங்க தலையில சொல்லுங்க, நிலத்தை வித்த பிறகு பணத்தை கையில நிறைய பார்த்த பிறகு அது சோத்த மனசு மாறி போயிடுச்சு. மனசு மாறி என்ன பண்ணிட்டாங்க, 2 பேரும் பாதியை கொடுத்துட்டு அது ஒரு பாகம்னா பாதி, ஒரு பாகத்தை வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. தலையில சொல்லுங்க, வீட்டுல கொண்டு போய் எங்க மறைச்சு வச்சாங்களா, பீரோல வச்சாங்களா, பெட்டியில வச்சாங்களா, பாதியை கொடுத்து பாதியை எடுத்து போனாங்க. ஆனா சோத்த நீங்க அப்ப பாத்தீங்கன்னா அந்த பேசுறது அவர்களை வந்த பொழுது அவர்கிட்ட கேட்கிற முதல் கேள்வி என்ன தெரியுமா? பாருங்க, சோத்திரம் நிலத்தின் கிரயத்தின் பாருங்க சோத்திரம் நிலத்தின் கிரயத்தை ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பசு போய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? நாளையிலேயே சொல்லுங்க. அவன் முதல்ல கேட்கிறான், அந்த பணத்தை மறைச்சு வைக்கிறது யாருடைய வேலை அப்படின்னா சாத்தான் அவங்க இருதயத்தை நிரப்பிட்டான். நாளையிலேயே சொல்லுங்க சோத்திரம். சாத்தான் நிரப்பினதுனால்தான் அவர்கள் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து மறைத்து வைத்து கர்த்தருக்கு கொடுக்காம விட்டாங்க.
அதனால அந்த பணத்தையும் அவங்க சாப்பிடல, சோத்திரம் அவங்க சேர்த்தும் வைக்கல, அவங்க உயிரோடு இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்ததுனால சபையில பெரிய பயம் உண்டானது. பாருங்க, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 11ஆம் வசனம் வாசிங்க. இவைகளை கேள்விப்பட்டது மற்ற யாருக்கு என்ன வந்தது? பயம் உண்டாயிற்று, பெரிய பயம் உண்டாயிட்டாங்க. கர்த்தருக்கு சோத்திரம். அலையிலே சொல்லுங்க. இப்போ அனனியா சாப்பிட 2 பேருமே சோத்திரம் பேதுருன் அந்த பார்வைக்கும் ஆவியானுடைய பார்வைக்கும் அவரால் நிற்க முடியல. கர்த்தருக்கு சோத்திரம். அலையிலே சொல்லுங்க. இது 4வது ஊழியம். கர்த்தருக்கு 5வது ஊழியம் நீங்க பாத்தீங்கன்னா சோத்திரம் 5வது ஊழியம் சுவிசேஷம் அறிவித்தல். இந்த 5 விதமான பகுதி. அப்ப இயேசு கூட சிலர் இருந்தாங்க. வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு கூட யாரெல்லாம் இருந்தாங்க பாத்தீங்கன்னா, தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்கிற அநேக ஸ்திரீகள் அவரோடு இருந்தார்கள். இயேசுவுக்கு தேவை. யார் தேவை சொல்லுங்க? இயேசுவுக்கே தேவை. யார் தேவை? ஆஸ்திகளால் ஊழியம் செய்கிற அநேக சகோதரிகள் அவருக்கு தேவை. அல்லையா சொல்லுங்க. யாரெல்லாம்? இயேசுவுக்கே தேவை. அப்போ இயேசுவுக்கே தேவைன்னா இந்த பாஸ்டர் மோகன் ராய்க்கு தேவை இல்லையா? சோத்திரம். அல்லையா சொல்லுங்க. அவர் ஆண்டவருங்க, கடவுளுங்க, எப்படி வேணா படத்தை வரை வைக்கலாம். ஆனா அவருக்கே ஆஸ்திகளால் ஊழியம் செய்யற சகோதரிகள் கூட இருந்து ஆஸ்திகளால் ஊழியம் செய்யறாங்க. சொல்லுங்க. அல்லையா சொல்லுங்க. பழைய பாட்டுல ஒரு அம்மா இருந்தாங்க. சோத்திரம். அல்லையா சொல்லுங்க. ஆட்சியால் ஊழியம் செய்யறீங்க. யார் சொல்லுங்க? சோத்திரம். சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டுல ஆஸ்திகளா ஊழியம் செய்யற ஒரு அம்மா இருந்தாங்க. யார் சொல்லுங்க? அந்த அம்மா ஆட்சியில ஊழியம் செய்யறதுக்கு அவரோட புருஷன் தடையா இருந்தாரு. யார் சொல்லுங்க? அபிகாயில். அல்லையா சொல்லுங்க. ஆமே. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த அபிகாயிலுக்கும் இந்த நாபாலுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் பாருங்க. எப்பவுமே சகோதரிகள் இதயத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, கர்த்தருக்கு உண்மையா கொடுக்கணும், நிறைய கொடுக்கணும், ஆண்டவருக்கு பொய் இல்லாம கொடுக்கணும், திருடாம கொடுக்கணும். சகோதரி குலத்துல எப்பயுமே அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா புருஷன் விட மாட்டாங்க. அல்லையா சொல்லுங்க. சோதரம். புருஷன் எதுக்கு நீ எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்குற? பார்த்து எதுக்கு போய் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்குற? சோத்திரம். ஏதோ ஒரு 10 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு 5 ரூபாய் கொடுத்துட்டு மீதில மாற்றி வச்சுக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அல்லையா சொல்லுங்க. சோத்திரம். ஆம்பளை நீங்க பாத்தீங்கன்னா இந்த அபிகாயில் சோத்திரம் அந்த நாபாலும் ஒன்னா இருக்கும்போது தாவீது வந்து கேட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? தாவீது ஆட்களை அனுப்பினான். ஏதாவது உதவி செய்யுங்க, உங்களுக்கு வனாந்ததை நாங்கள் பாதுகாப்பா இருந்தோம், எங்க தலைவன் அனுப்பிக்கிறாரு, ஏதாவது சாப்பாடு கொடுன்னு சொல்லி அவன் என்ன பண்ணான்? தாவீது யாரு? அவனை எனக்கு தெரியாது. அல்லையா சொல்லுங்க. போன தொழில் விட்டான். கர்த்தருக்கு சோத்திரம். அல்லையா சொல்லுங்க. ஆமே. ஏன் அப்படி அவனுக்கு சோத்திரம் கொடுத்து விட்டான் அப்படின்னா, தாவீதை குறித்த அறிவு அவனுக்கு இல்லை. பிரைஸ்ல சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்றது புரிஞ்சுங்கம்மா. தாவீதை குறித்த அறிவு அவனுக்கு இல்லை. ஆனா அபிகாயில் இருந்துச்சா? இருந்தது. எப்படி நான் சொல்றேன் அதை கவனிச்சீங்க. தாவீதுக்கு அந்த சோத்திரம் தாவீதை பற்றிய எதிர்காலம், வருங்காலம், நிகழ்காலம் எல்லாவற்றையும் குறித்து அபிகாயிலுக்கு எல்லா அறிவு இருந்தது. அல்லையா சொல்லுங்க. சோத்திரம். ஒன்னா இருந்தா 2 பேரும் கேட்டு ஒன்னா இருந்தா அபிகாயில் கண்டிப்பா கொடுத்துருப்பான். ஆனா இவன் என்ன பண்ணான்? நாபால் வந்து தொத்தி விட்டான். கர்த்தருக்கு சோத்திரம். இதை போய் ஒரு வேலைக்காரன் சொல்லிட்டான். அவன் இப்படி வந்தாரு, எஜமான் தொத்தி விட்டாரு. உடனே என்ன பண்ணா? எல்லாத்தையும் கட்டின்னு எல்லாம் சாப்பாடு, உணவு அதெல்லாம் கழுது மேல சேன வச்ச கொண்டு என்ன பண்ணிட்டா? அவருடைய பாத்தல தொப்புன்னு விழுந்து சோத்திரம். என் புருஷன் நாபாது அவரு பைத்தியக்காரன். அல்லையா சொல்லுங்க. சோத்திரம். அவன் எல்லா குணத்திலும் அப்படிதான் இருப்பான். சோதனை மன்னிச்சு இதை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சோதனை எல்லாத்தையும் கொடுத்துட்டான். அவன் போய் தாவீதுகிட்ட பேசும்போது என்னென்ன சொல்றாரு அப்படிங்க? சோத்திரம். நீர் பிற்காலத்துல ராஜாவாக வருவீர். அல்லையா சொல்லுங்க. அப்போ இந்த அடியாளை நினைத்து கொள்ளும் சொல்றாங்க. கர்த்தருக்கு சோத்திரம். அது கொடுத்து நீ தேவனுடைய யுத்தங்களை நடத்துகிறவராக
இதெல்லாம் சொல்றா பாருங்க சோத்தை. அதுக்கடுத்து என்ன சொல்றா, சோத்தை இந்த நாபாலை நீ கொண்டு போனீங்கன்னா ரத்தப்படி உன் மேல வரும். அல்லையா சொல்லுங்க. இதெல்லாம் சொல்றா பாருங்க தாவீதுக்கு இந்த ஆலோசனை சொல்றா. அபிகாயில் மூலமா ஒரு நல்ல ஆலோசனைய தாவீதுக்கு தேவன் கொடுத்தார். அபிகாயில் என்னன்னா, அந்த தாவீதை பற்ற நல்ல ஒரு அறிவு, அவரை அறிகிற அறிவு அவருக்குள்ள இருக்கு. அப்போ கர்த்தரை அறிகிற அறிவு அந்த அபிகாயிலுக்கு இருந்ததனாலதான் கொடுத்தான். கர்த்தருக்கு சோத்திரம். அல்லையா சொல்லுங்க. நீர் இப்போ வனாந்தரத்துல துரத்தப்பட்டிருக்கிறீர். சோத்திரம். அல்லையா சொல்லுங்க. அப்சலோம் மூலமா வனாந்தரத்துல துரத்தப்பட்டிருக்கிறீர். இந்த வனாந்தரத்துல உதவி செய்ய யாரும் ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால என் புருஷன் செய்த மன்னிச்சுட்டு தெரிஞ்சுங்க, நான் கொடுக்கறதை ஏற்றுக்கொள்ளுன்னு சொன்னான். அதுக்கடுத்து நீர் தவறா ஒரு காரியம் செய்து ரத்தம் செஞ்சுனா எப்பொழுதுமே உன் மனதுல அது குற்றமாகவே இருக்கு. அல்லையா சொல்லுங்க. நீ ரத்தம் சிந்தாதபடி என்ன கர்த்தர் உங்கள்கிட்ட அனுப்புற, என் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு சொல்ற. மூணாவது, நீ வருங்காலத்துல ராஜாவா போறது. அல்லையா சொல்லுங்க. ராஜாவாக போறதுனால அந்த ராஜாவா ஆகும் பொழுது உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதம் எவ்வளவு பிரச்சனை தெரியும். அதனால நீங்க ராஜாங்கத்தில் வரும்போது இந்த அடியாரை நினைத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. இப்ப நாபால் ஒரு 10 நாள் இருந்தா கர்த்தருக்கு சொல்றார். அல்லையா சொல்லுங்க. கர்த்தர் அவனை பாதித்ததுனால எழுதப்படும். அல்லையா சொல்லுங்க. சொல்ற வேத்துல எழுது. இத சொன்ன உடனே அவனை இருதயம் செத்து போய் கல்லு போறாச்சு. 10 நாள் தான் இருந்தாரு. 10 நாள் இருதயம் வாதித்து செத்து போறாரு. அப்போ அபிகாயில் யார் அப்படின்னா ஒரு பாரி குடுக்கிறக்காரன். அல்லையா சொல்லுங்க. சொல்ற பெரிய ஐஸ்வர்யான அந்த நாபல் சொல்ற. அல்லையா சொல்லுங்க. ஆடு மாடு ஒட்டகம் கழுத பெரிய பை ஐஸ்வர்யக்காரன். நீங்க படிச்சீங்கன்னா பைபிள் படிச்சா தெரியும். எத்தனை சொத்தோடும் சேர்ந்து இவ அபிகாயில் தாவீதை மணந்து கொண்டார். அல்லது தாவீது அபிகாயலை மணந்து கொள்ளும்படி ஆள் அனுப்பி இந்த தாவீதை அபிகாயலை மணந்து கொண்டார். இப்போ அபிகாயில் கூட யாருக்கு ஆயிடுச்சு? சொத்து யாருக்கு ஆயிடுச்சு? அபிகாயில் சொத்து நாபாலின் சொத்து யாருக்கு ஆச்சு? அந்த நாபால் சாப்பிட்டானா தெரியாது. கர்த்தருக்கு சொல்ல யாருக்கு போனது? தாவீதுக்கு போயிடுச்சு. நாளையில சொல்லுங்க சொத்து. நீங்க யோசித்து பாருங்க. உண்மையும் ஊத்தமாய் ஆஸ்திகளால் ஊழியம் செய்தவர் யாரு? இந்த அபிகாயில். முழு ஆஸ்தியும் தாவீது கொடுத்துட்டான். சோத்திரம். அவன் வனாந்தரத்தில் இருக்கும் போதே கொடுத்துட்டான். அதிலே சொல்லுங்க. தாவீதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சில மாசங்களுக்கு அப்புறம் தான் ராஜாவாக கர்த்தருக்கு சோத்திரம். அதிலே சொல்லுங்க. ஆமே. அப்போ அபிகாயிலும் அபிகாயிலுக்கு சொந்தமான எல்லா சொத்துக்களும் தாவீதுக்கு போயிடுச்சு. கதையில சொல்லுங்க. சோத்திரம். கொடுக்க வேணான்னு சொன்னவன், கொடுக்க கூடாதுன்னு சொன்னவன் ஆளே இல்லை. சோத்திரம். சகோதரிகளுக்கு அந்த இரக்கமுள்ள மனது இருக்கு. அதிலே சொல்லுங்க. இந்த ஆண்கள் புருஷமார்கள் தேவனை அறிகிற அறிவு இல்லை, இயேசுவை பத்தி அறிகிற அறிவு இல்லை, ஊழியத்தை பத்தி அறிகிற அறிவு இல்லை, கர்த்தரை பத்தி அறிவு இல்லை. அல்லையா சொல்லுங்க. ஊழியக்காரனை பத்தி நான் அறிவு இல்லை, அதனால தடுக்கிறேன். அப்போ அபிகாயிலை போல நீங்கள் எப்படி இருக்கணும்? ஞானமுள்ள ஸ்திரீகளாய் வேகமுள்ள ஸ்திரீகளாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு சோத்திரம். அல்லையா சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு புருஷனே தடுத்தா கூட இல்ல, நான் கர்த்தருக்கு கொடுத்துதான் ஆவேன். கர்த்தருக்கு கொடுன்னா நம்ம வாழ்க்கை வீணாயிடும் அப்படின்னு சொல்லி ஸ்திரீகள் எப்படி இருக்கணும்? ஞானமும் வேகமாய் செயல்பட வேண்டும். செயல்பட்டா நம்முடைய குடும்பத்துல எந்தவித இழப்பும் வராதபடி நம்ம பார்த்துக் கொள்ளலாம். கைகள் விட்டு அலையில சொல்லலாமா? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன் அப்படி சொல்லுன்னா, இந்த இயேசுவோடு கூட அநேக ஸ்திரீகள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்தவர்களும் இருந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இயேசு அவர் ஊழியம் செய்யும் போது அவர்கள் ஆட்சியெல்லாம் விட்டு கூடாது, இயேசு கிட்ட கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். அப்போ ஊழியெல்லாம் எப்படி நடக்குது பாருங்க. இப்போ தாவீது அதைதான் சொல்றாரு. என்னை விடுவித்து ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் அப்படின்னு சொல்றாரு. எதனாலன்னா எல்லாருக்கும் நான் நம்முடைய பொருத்தனைகளை சொல்றாரு. வாசிங்க 116 சங்கீதத்துல கடைசி 3 வசனத்தை வாசிங்க. 116 சங்கீதம். பொருத்தனைகளை
ஆமே. எருசலேமிலே உன் நடுவிலும் சபையிலும் ஆராதனையிலும் நான் கொண்டு வந்து அதை செலுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் சொன்னேன். அல்லேலூயா சொல்லுங்க சோத்திரன். அப்புறம் தொழுது கொள்ளுகிற காரியம் மிக முக்கியமானதுமா சோத்திரன். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஒரு வெளிப்பாடு வந்து கவனிக்கிறோம். ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படி யார் அவருக்கு சொன்னாங்க? நான் கேட்கிறேன், நீ கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளணும் ஆபிரகாமுக்கு யார் சொன்னாங்க? சொல்லு, யார் சொல்லுங்க. எப்படி தொழுது கொண்டாரு? ஆதியாகமம் 12 எப்படி அவர் தொழுது கொண்டாரு? அதான் முக்கியமான காரியங்க நாம பார்க்கணும். ஆபிரகாம் எப்படி கர்த்தரை தொழுது கொண்டார், யார் அவருக்கு சொன்னது, அதெல்லாம் நான் கொஞ்சம் பார்க்கணும். கர்த்தருக்கு சோத்திரம். ஆதியாகமத்துல 12ஆம் அதிகாரம் எட்டுங்க. சோத்திரம் 6, 7, 8. அந்த தேசத்தில் சுற்றி தெரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவர் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆமென். பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்கிற கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை சொல்லிவிட்டான். பாத்தீங்களா? 7ஆம் வசனம் பாருங்க. 6ஆம் வசனம், அந்த தேசத்திலே சுற்றி இருந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தார். அக்காலத்திலே கானானியர் தேசத்தில் குடியிருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி என் சந்ததிக்கு உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று அப்பொழுது கர்த்தர் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை பெத்தேல்ல தரிசனமான இடத்துல கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். அப்ப அந்த தொழுகை எங்கிருந்து வந்தது அப்படின்னா அந்த ஏகோவத்திலிருந்து வந்தது. அல்லேலூயா சொல்லுங்க சகோதரன். அப்போ என் முன்னோர்கள் முதற்கொண்டு கர்த்தரை ஆராதிக்கிற தேவன் என்று பவுல் சொல்லுகிறார். சொல்லுங்க. நீங்க ஆராதிச்சீங்கன்னா உங்க வம்சத்துல அது தொடர்ந்து போயினே சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு பிள்ளை பிள்ளைகளுக்கு பிள்ளை ஆண்டவர் சோதரம். இந்த நாகோரின் சோத்திரம் குமாரன் தேராகு. தேராகு சோத்து பாத்தீங்கன்னா தேராகுல ஒருத்தர் பூஜார் ஆண்டவர். யாரு? ஆபிரகாம் தான். கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அதை ஏனோசிலிருந்து தொடங்கி அடுத்தது சேமுக்கு வந்தது. நோவான் குமாரன் சேம், காம், யாப்பேத். சோத்திரம் சேம் வம்சத்துல தான் சோத்திரம் நீங்க பாத்தீங்கன்னா ஆமா ஆபிரகாமுடைய சோத்திர வம்சம் வந்தது. சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, எங்கேயோ பிடிச்ச ஒரு ஆள் மூலமா அந்த பக்தி உள்ள வந்துனே இருக்குது. கடைசியில் என்ன பண்றாருன்னா ஆபிரகாமுக்குள்ள ஆண்டவர் வந்துட்டார். கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆபிரகாம் எப்படிதான் தானா சோத்திரம் நீங்க பாத்தீங்கன்னா யோசுவா 24:2 நீங்க பார்க்கும்போது தேராகு வம்சத்துல இந்த ஆபிரகாம் அப்படிதான் இருந்தான். வாசிங்க யோசுவா 24:2 வாசிங்க. 24:2. ஆமே. பாத்தீங்களா? ஆபிரகாமுடைய தேராகு சொல்ற நாகோரின் குமாரின் தேராகு. தேராகுக்கு 3 பிள்ளைகள். அவர்கள் என்ன செய்தார்கள்? நதிக்கு அப்புறத்துல வேறொரு தேவர்களை சேவித்தார்கள். சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நல்ல சிலையெல்லாம் கல்லு மண்ணுல சிலையெல்லாம் விற்பாங்களாம். தேராகுடைய வேலை என்னன்னா சொல்ற என்னது கல்லு மண்ணெல்லாம் சிலையெல்லாம் வச்சு கர்த்தர் இதான் கர்த்தர் இதான் கடவுள் சொல்லி விக்கிரக ஆராதனை ஒரு மனுஷன் சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அந்த விக்கிரக ஆராதனை செய்கிற ஒரு குடும்பமாய் மாறிவிட்டது. ஏனோஸ் காலத்துல இருந்து வந்தது. நீங்க புரியுங்க. ஏனோஸ் ஆதாமின் 3வது பேரன் அல்லது ஆதாமின் மகன் சேத்தின் குமாரன் ஏனோஸ். சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஏனோஸ்ல தான் கர்த்தருடைய நாமத்தை ஜனங்கள் தொழுது கொண்டார்கள். சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென்.
அதுக்கடுத்து நீங்க 7 வருஷத்துல அப்படியே வந்தீங்கன்னா அப்புறம் 300 தேவனோடு சஞ்சரித்த ஏனோக். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா லாமேக், மெத்துவேல். அதுக்கடுத்து அவருக்கு குமாரன் நோவா. அதுல நோவாவின் குமாரன் சேம், காம், யாபேத். அதுல காம விட்டாரு, யாபேத்தை விட்டாரு, சேம் வம்சத்தை பிடிச்சாரு. அதுல சொல்லுங்க, சேம் வம்சத்துல தேராகு. தேராகு சோத்திரன் நாகோரின் குமாரன் தேராகு. தேராகின் குமாரன் ஆபரகாம். ஆபரகாம பிடிச்சாரு. அதுல சொல்லுங்க சோத்திரன். நீங்க பாத்தீங்கன்னா சோத்திரன் அதுல லோத்தும் வந்தார் கொஞ்ச நாள். அது இல்லையா, ஆபரகாமோட நானும் வாரம் சொல்லி. ஆனா என்ன செய்தாரு, நடுவுல புட்டுன்னு போயிட்டாரு. இப்ப எப்படி சந்தித்தாரு நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த பயங்கரமான விக்கிரக ஆராதனைல ஆபிரகாமை எப்படி சந்தித்தார்? அதுதான் இங்க பழைய ஏற்பாட்டுல இல்லை, ஆனா புதிய ஏற்பாட்டுல எழுதி. அப்போஸ்தலர் எடுத்துக்கொள்ளுங்க, 7ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிங்க. ஸ்தேவானுக்கு அதை வெளிப்படுத்திருக்கிறார். வாசிங்க. பிரதான ஆசாரியர் அவரை நோக்கி, காரியம் இப்படியா இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு அவர், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் சாராளுடைய முதலில் மெசொப்பொத்தாமியா நாட்டில் இருக்கும்போது மகிமையின் தேவன் அவருக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பித்த தேசத்துக்கு வா என்றார். அப்பொழுது அவர் கர்த்தருடைய தேசத்திற்கு புறப்பட்டு சாராளூரிலே வாசம் செய்தார். அவருடைய தகப்பன் மரித்து அவ்விடம் விட்டு, நீங்கள் இப்போது குடியிருக்கிற தேசத்திற்கு அவர் அழைத்துக் கொண்டு பாத்தீங்கன்னா எப்படி சந்திச்சாரு? ஆபிரகாம் எப்படி சந்திச்சாரு? ஆனா பழைய ஏற்பாட்டுல இல்ல, புதிய ஏற்பாட்டுல எழுதிக்குது. தேவன் மூலம் வெளியிட்டுக்கிறார். மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார். அல்லையா சொல்லுங்க. பாருங்க, அவன் நிலைமை மோசமா இருந்தது. ஆபிரகாம் நிலைமை நீங்க யோசிச்சு பாருங்க. அவனுடைய தம்பி ஆரான் செத்து போனான். பாதி வயசுல செத்து போனான். கர்த்தருக்கு சோத்திரம். அல்லையா சொல்லுங்க. எல்லாரும் பயம் வந்திருக்கும். வாலி வயசுல செத்து போயிட்டான் ஆரான். கர்த்தருக்கு சோத்திரம். அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா சாராய் மலடி. சொல்லுங்க. அல்லையா, சாராய்க்கு பிள்ளை இல்ல. அந்த ஊரே சாராய் என்ன சொன்னாங்க? மலடி மலடி மலடி, பேரன் லேடி. அல்லையா எல்லாம் சொன்னாங்க. சாபக்கு விக்கிரக ஆராதனை வந்தா இதெல்லாம் பாருங்க. மரணம் வந்துச்சா? அதுக்கு என்ன வந்துச்சு? பிள்ளை இல்லாம போயிடுச்சு. விக்கிரக ஆராதனை அதெல்லாம் சோத்திரம். சாபம். அல்லையா சொல்லுங்க சோத்திரம். விக்கிரக ஆராதனை மூலமா அந்த சாபம் பிள்ளை இல்லாம போயிடுச்சு. கர்த்தருக்கு சோத்திரம். நிறைய பேர் கூட இப்ப நல்லா கர்ப்பமாவாங்க. சீன்னு ஒரு சொப்பனை வரும், தரிசனம் வரும், பிசாசு மாதிரி வரும். அந்த கர்ப்பம் கலைஞ்சிடும். அது பிசாசா பண்ணுது. அல்லையா சொல்லுங்க சோத்திரம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஊழியக்காரங்க ஜோமனினே இருக்காரு. அதனால உங்களை தொடர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கர்த்தருக்கு சோத்திரம். அல்லையா சொல்லுங்க. உங்களுக்கு கர்ப்பத்தின் கனியை தொடர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்க ஊழியக்காரன் ஜோமனினே இருக்கிறதுனால. கர்த்தருக்கு சோத்திரம். பாருங்க, அப்போ சோத்திரம் பெரிய சாபம் இருந்தது. என்னது? விக்கிரக ஆராதனையும் ஒரு சாபம். ரெண்டாவது ஆரான் பாதி வயசுல மத்திய, அது ஒரு சாபம். மூணாவது சாபம் எப்படி தெரியுமா? சாராய் மலடி. அல்லையா சொல்லுங்க. அந்த சாபம் அந்த வீட்டு மேல இருந்ததா? இருந்தது. எப்படின்னு கேக்குறீங்களா? ஈசாக்கின் பொண்டாட்டிக்கு ஜெபக்கால் யாரு? மலடி. கரெக்டா? அப்புறம் யாக்கோபு மனைவி ராகேல் பிள்ளை கூட இல்லாவிட்டால் சாகுறாங்க. அவளும் மலடி. அந்த 3 குடும்பத்துக்கு அந்த சாபம் இருந்ததா இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க. மலடி என்ற ஒரு சாபம் ஆபிரகாமுடைய மனைவிக்கு இருந்தது, ஈசாக்கின் மனைவிக்கு இருந்தது, யாக்கோபின் மனைவிக்கு இருந்தது. இது எப்படி போச்சு? கர்த்தர் வேறு பிடித்ததுனால் போடுது. கர்த்தர்கிட்ட போய் ஒப்பு கொடுத்து ஜெபனதுனால போச்சு. சொல்லுங்க. அல்லையா சொல்லுங்க. அப்போ 3 சாபம் ஆபிரகாமுடைய வீட்டில் இருந்தது. ஒண்ணு விக்கிரக ஆராதனை. அல்லையா சொல்லுங்க. ரெண்டாவது ஆரான் என்ற அவருடைய தம்பி வாலிபத்திலே மறுத்து போனான். அதுக்கடுத்து ஆரான் ஊரிலே தேராக மறித்து போனான். கானான் கூட போகவே இல்லாம அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சாராய் மலடி. அந்த மலட்டு தன்மையை மாற்றுவேன். மகிமையின் தேவன் தரிசனமானார். எப்போ? ஆபிரகாமுக்கு இந்த ஊர் என்கிற அந்த ஜென்ம தேசத்துல. அதிலே சொல்லுங்க, மெசொப்பொத்தாமியா தேசத்துல. இப்ப இருக்கிற ஈராக் தான் கர்த்தருக்கு சோத்திரம். அதிலே சொல்லுங்க, இப்பொழுது ஈராக் தான் சொந்த பூமி. ஆபிரகாமுடைய சொந்த பூமி ஈராக். அல்லையா சொல்லுங்க. ஆமென். ஊர் என்கிற பட்டணம், கல்தேயுடைய பட்டணம்.
அங்கதான் மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார். எப்படி சாதாரண தேசம்ல மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார். அவன் விக்கிரகாரப்படி இருந்தான், சாபத்துல இருந்தான், எல்லாரும் இவ்வளவு மலடி சொல்லியிருந்தாங்க. எவ்வளவு துக்கத்துல, பிரச்சனையில, மரண ஆபத்துல, பயத்துல, திகில்ல சாத்தா வந்து மிரட்டிட்டு இருந்தான் எப்பயும் ஆபிரகாம். ஆனா ஒரு நாள் வந்தா திடீர்னு கர்த்தர் வந்தார். ஒரு மகிமின் தேவன் அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன தரிசனம் கொடுத்து என்ன பேசியிருப்பாரு? நான் அப்படி யூகிக்கிறேன். மகிமின் தேவன் தரிசனம் என்ன சொல்லியிருப்பாரு? சொல்லுங்க, சொல்றேன். ஆமீன். அல்லேலூயா. நான் ஆதாமின் தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க. நான் நோவாவின் தேவன். இப்படிதான் சொல்லியிருப்பாரு. கர்த்தருக்கு சோதரன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன் சொல்லல. ஆபிரகாம் தான் அங்க போய் விக்கிறாங்க. நான் ஆதாமில் இருந்து அப்படியே கொண்டு வந்தார். சோதரன். அல்லேலூயா சொல்லுங்க. நோவாவுடைய தேவன் நான். அதனால நான் உன்னுடைய முற்பிதாக்களின் தேவன். மகிமையான ஒரு தரிசனத்தை அவனுக்கு காண்பித்தார். விக்கிரக ஆராதனைக்காரனுக்கு, சாபத்தில் இருந்தவனுக்கு, மரண பயத்தில் இருந்தவனுக்கு, அந்த மலடி என்கிற சாபத்தில் இருந்தவனுக்கு மகிமின் தேவன் தரிசனமான உடனே அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அவனுக்குள்ள வந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். என்ன சொல்றாரு பாருங்க, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். அது மாத்திரமல்ல, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், பூமியின் சந்ததிகள்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொன்ன உடனே சந்ததியே தான் இவனுக்கு இல்லையே, மலடியாச்சே. சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆசீர்வதிப்பன் வேற சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. மகிமையா தரிசனம் காமிக்கிறாரு. நம் முற்பிதாக்களின் தேவன் சொல்றாரு. நேரடியாக நம்மோடு கூட பேசுறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். சாபத்திலிருந்து விடுதலையாக்குவான்னு சொல்றாரு. உனக்கு சந்ததியை தருவன்னு சொல்றாரு. பூமியின் வம்சங்கள்லாம் சந்ததியில ஆசீர்வதிக்கப்படும் சொல்றாரு. இதெல்லாம் சொல்ற அந்த மகிமையின் தேவன தரிசனத்தை பார்த்த பொழுது அவன் யோசித்து பார்த்தான். நாம வணங்குறத விக்கிரக ஆராதனையின் கடவுள் ஒண்ணு கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. சோதரன். என்னுடைய தகப்பனாகிய தேராவுக்கு வணங்கி வந்த தெய்வம் ஒண்ணு கிடையாது. அது கல்லு மண். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ எனக்கு தரிசனமான தேவன் தான் உண்மையான தேவன். அல்லேலூயா. நான் சொல்றதை கவனிக்கணும். 70 வயதுல நல்லா கவனிக்கணும். ஊர் என்கிற கல்தேர பட்டணத்திலிருந்து யார் யார் வந்தாங்க? சோத்திரம். இந்த ஆபிரகாம், மனைவி சாராய், அதுக்கடுத்து வந்து சோத்திரம் லோத்துனுடைய மகன் சோத்திரம், ஆறாவுடைய மகன் லோத்து, அப்புறம் தேராய். 4 பேர் வந்தாங்க. நீங்க ஆதியாம் 11 கடைசி பகுதியில் நீங்க வாசிக்கலாம். 4 பேர் தான் வந்தாங்க. எந்த ஊர்ல இருந்து? ஊர் என்கிற கல்தேர் பட்டணத்திலிருந்து 4 பேர் வெளியே வந்தாங்க. ஆபிரகாம், சாராய், லோத்து, தேராய். எங்க வந்தாங்க? சோத்திரம். ஆதியாம் 11 அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. முடிக்க பாருங்க. கடைசி வசனம் வாசிங்க. அப்போ சொல்ல காரானூர்னு எழுதிட்டாரு. இங்க வந்து ஆறானூர்னு எழுதி. அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். 4 பேரும் 70 வயசுல புறப்பட்டான். சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. சாராளுக்கு 60 வயசு, ஆபிரகாமுக்கு 70 வயசு. நல்லா சொல்றது கவனிச்சுங்க. 5 வருஷம் ஆறானூரில் இருந்தார்கள். 5 வருஷம். சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஊர் என்கிற கல்தேர் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு ஆறானூருக்கு வந்தாங்க. ஆறானூர்ல 5 வருஷம் குடியிருந்தாங்க. சோத்திரம். அதுக்கடுத்து நீங்க 12ஆம் அதிகாரம் ஆதியாம் 12 4:5 பாத்தீங்கன்னா ஆபிரகாமை அழைத்து அனுப்புவது 75 வயசு. வாசிங்க. சரி. அந்த ஆறாவது புறப்பட்ட போது 75 வயசு. சொல்லுங்க. யாருக்கு? ஆபிரகாமுக்கு என்ன வயசு? 75. அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம்.
இப்போ 75 வயசுல எங்க போனாரு? கானானுக்குள்ள போனார். அல்லேலூயா சொல்லுங்க சோத்திரம். 75 சோத்திரம். கானான்ல எத்தனை வருஷம் குடிந்தாரு? 10 வருஷம் குடிந்தாரு. அல்லேலூயா சொல்லுங்க. 75 பிளஸ் 10 அல்லேலூயா சொல்லுங்க எத்தனை? 85. 86ல சோத்திரம் வச்சுனா யார் பிறந்தது? இஸ்மவேல் பிறந்தான். கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. 10 வருஷத்துல சாராளுக்கு சோதனை அதிகமாயி போச்சு. இனிமே குழந்தை கொடுக்க மாட்டார் பொழுது என்னுடைய சொன்னது அந்த சோதரன் வேலைக்காரி மூலமாக குழந்தை பெற்றுக்கொள்ள 86வது வயசு. இஸ்மவேல் ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் போய் 86 வயசு. அல்லேலூயா சொல்லுங்க சோதரன். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ கானான் தேசத்தை சுதந்திரிக்கவில்லை. ஆனால் சொத்தை நீங்க யோசிச்சு பாருங்க, ஈசாக்கு எப்ப பிறந்தான்? எத்தனை வயசுல? ஆபிரகாமுக்கு 100வது வயசு, சாராளுக்கு 90 வயசு. அதுலயே சொல்லுங்க. இஸ்மவேல் எப்ப பிறந்தான்? 86வது வயசுல பிறந்தான். கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஈசாக்கு எப்ப பிறந்தான்? சாராளுக்கு 90 வயசு, ஆபிரகாம் 100 வயசு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ 75 பிளஸ் 25 எவ்வளவு? 100. இப்ப கானான்ல எத்தனை வருஷம் இருந்துக்கிறாரு? இப்போ 25 வருஷம். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த தொழுது புரிஞ்சுங்களா? கணக்கு போட்டீங்களா? 10 வருஷத்துக்குள்ள அது நடக்க வேண்டியது நடுவுல ஆகாரை மணந்ததுனால 15 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆகி போச்சு. கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆகாரை மணந்ததுனால எக்ஸ்ட்ரா 15 வருஷம் ஆகி போச்சு. அப்போ 75 பிளஸ் 10 85லயே ஆபிரகாமின் சாராரையும் ஆசீர்வதித்திருக்கணும். கொஞ்சம் நம்ம அவசரப்பட்டாங்க. சாரால அவசரப்பட்டு 70 வயசுல என்ன 60 வயசுல அழைத்து சோத்தினது சொத்து. இப்போ 76 வயசு வரும்போது ஒன்றும் கொடுக்கலையே, நீ இவளை என்னது மறுமணமாட்டியா கொள்ளு, குழந்தை பெற்று கொடுக்குது. அதிலே சொல்லுங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஆபிரகாம் வயசு 86, ஆகாருக்கு வயசு 20. அதிலே சொல்லுங்க. நல்லா கவனிக்கணும். ஆகாருக்கு வயசு 20. எத்தனை வயசு வெளியே போறப்பட்டா ஆகார்? அந்த சோத்திரம். இதையும் சொல்லிட்டு முடிச்சிடறேன் நான். சோத்திரம். முதல்ல பார்வோன் ஆபிரகாமுடைய மனைவியை கொண்டு போயிட்டான். சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. பஞ்சத்துக்கு எதிர்த்து போன பாருங்க. அப்ப என்ன செய்தான்? சோத்திரம். அவனோடு ஆண்டவர் பேசி பாதையை கொடுத்ததுனால என்ன பண்ணான்? இந்த மனைவி வீட்டு சொல்லி வேலைக்காரிகள் ஒட்டங்கள் கழுதுகள் கோழிக்கழுதெல்லாம் கொடுத்தான். அல்லேலூயா சொல்லுங்க சோத்திரம். சரி, அதோடு வந்தானா அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா சோத்திரம் பெலிஸ் 21ஆம் அதிகாரத்துல நீங்க பாருங்க. 20ஆம் அதிகாரத்துல பெலிஸ்தருடைய தேசமாகிய கேராவுக்கு போன ஆபிரகாம். நல்ல கவனிங்க. இவங்க 20ஆம் அதிகாரம் 1 பாருங்க. கேரளா எங்க இருக்குது? அது பெலிஸ்தர் தேசம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சோதனை 2 பேர் 2 அங்க